பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் D.L. மூடி என்கிற ஒரு சகோதரர். இவர் பெரிய பிரசங்கியார். இவரை குறித்து உலகம் சொல்லுகிற பெயர்ல முக்கியமானது மூடி பிரசங்கியார் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய ரட்சிப்புக்கு பிறகு அவர் செய்திருந்த ஊழியத்துல மிக பிரதானமான ஊழியம் தனி நபர்களை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் இவர் செய்த முக்கியமான ஊழியங்களில் ஒன்று. அதனால இவருடைய பெயர் மூடி பிரசங்கியார். இவருடைய வரலாறு அதிகமா இருக்கு, நம்ம தியானிக்க வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவரை குறித்து முதல் ஆரம்பத்தை மாத்திரம் முதல் பகுதியை இன்று நாம் பார்ப்போம். இவருடைய பெயர் D.L. மூடி என்கிறவர். இவர் ஊர் அமெரிக்க தேசத்துல நியூ இங்கிலாந்து என்கிற பட்டணத்துல நார்த்ஃபீல்ட் என்ற பகுதி தான் இவர் பிறந்த ஊர். 1837 வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர் வீட்டில் 6 சகோதரர்களும் 2 சகோதரிகளுமான ஒரு குடும்பத்துல இவரும் 4வது சகோதரராய் பிறந்தார். இவருடைய 4 வயதில் அவருடைய தகப்பனார் எட்வின் மூடி என்கிற அவருடைய தகப்பனார் மரித்து போனார். காரணம், அவருடைய குடி பழக்கத்தினால். அவருடைய அப்பா மிகுந்த குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டவர். அந்த குடிக்கிறதுக்கு வருமானம் இல்லாததால சொந்த பந்தத்துக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட அநேக கடன்களை கடன் வாங்கி குடிப்பாராம் அவருடைய தகப்பனார். அதனால மிகுந்த வறுமையினாலும் கஷ்டத்தினாலும் இவருடைய குடும்பம் இருந்து கொண்டிருந்தது. 4 வயது இவருக்கு அடுத்து அவங்க அப்பா மரித்த போது அவங்க அம்மா நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. இவர் அப்பா மரித்த 4வது நாள்ல அவங்க அம்மா ரெட்டையர்களை பெற்றெடுத்தாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் என்று சொல்லி ரெட்டையர்களை பெற்றெடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நடுத்தர எல்லா பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க தகப்பனார் குடியினால சரீரம் சோர்வடைஞ்சு மரித்து போனார். இவர் மரித்து இருக்கிற அந்த சூழ்நிலையில கூட இவரை யாரும் அடக்கம் பண்ண விட மாட்டோம். ஏன்னா நிறைய கடன் வாங்கியிருக்கிறார். அங்க எங்க பார்த்தவங்க பழகினவங்க எல்லார்கிட்டையும் இவர் கடன் வாங்கியிருக்கிறார். இந்த குடும்பத்துல யாராவது இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, வாக்கு கொடுத்தீங்கன்னா தான் இவரை அடக்கம் பண்ண விடுவோம் அப்படின்னு கடன் வாங்கியிருந்த பலர் வந்து பேசுகிற சூழ்நிலையில இந்த குடும்பம் இருந்தது. அப்போ இவங்க அம்மா மூடி என்கிறவருடைய அம்மா பெட்சி என்கிற சகோதரி எழுந்து தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில நான் வாக்கு கொடுக்குறேன், என் வாழ்நாள் முழுக்க நான் எப்படியாவது பிரயாசப்பட்டு என் கணவன் வாங்கின கடன்களை அடைத்து விடுகிறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த அந்த வார்த்தையை நம்பிதான் ஊரார் எல்லாரும் சேர்ந்து அவரை அடக்கம் பண்ண அனுமதிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த இந்த குடும்பத்துல ஒரு சின்ன நிலம், ஒரு பண்ணை நிலம் இவங்களுக்கு சொந்தமா இருந்தது. இவங்களுடைய தகப்பனார் ஒரு கல் தச்சர் வேலை தெரிஞ்சவர், தச்சு வேலை தெரிஞ்சவர். அவருடைய வேலையை அவங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு ஒரு 3 பேருக்கு கற்று கொடுத்திருந்தார். அப்படி அந்த சின்ன வருமானத்துல இந்த குடும்பம் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. இந்த கட்டாயத்தின் பேர்ல 15 வயசு வரையிலும் தன்னுடைய தாய்க்கு அடங்கியிருந்து தன்னுடைய சகோதரிகளுக்கு பாதுகாவலரா இந்த மூடி என்கிறவர் வாழ்ந்து வந்தார். 15 வயதுக்கு பிறகு குடும்பத்தின் கஷ்டத்தை பார்க்கும்போது இதெல்லாம் தாங்கிக்க முடியாம நானும் எப்படியாவது ஒரு வேலை செஞ்சணும், வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்க்கணும் இனிமே எனக்கு. ஏன்னா இவருக்கு படிப்பே வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி ஸ்கூலுக்கு கட்டாயப்படுத்தி அவங்க அம்மா அனுப்பி வச்சாலும் அவருக்கு படிக்கவே முடியல. அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாததால நான் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை இந்த மூடி என்கிற சகோதரருக்கு வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 15வது வயதுல அவர் சுத்தி இருந்த ஊர்ல உள்ள மற்ற நண்பர்களோடு சேர்ந்து அமெரிக்க தேசத்துல பாஸ்டன் என்கிற ஒரு நகருக்கு இவர் கடந்து சென்றார். அங்கதான் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு. அங்க வேலை செய்தா நமக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், அதை வைத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு எண்ணி. ஏன்னா இவர் படிக்கல, பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்குலாம் இவரால் போக முடியாது. அதனால சாதாரண நிலையில உள்ள வேலைகள் மேலதான் இவர் ஆர்வப்பட்டார்.
அதனால அவங்களுடைய சகோதரர்களுடைய பேர்ல அவங்க கடந்து போனார். ஆனா அவங்க அம்மாக்கோ அவர் கூட பிறந்த மற்ற சகோதரர்களுக்கோ இவரை தனியா அனுப்புறதுல இஷ்டம் இல்லை. எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க, வேணாம், நீ படிக்கல, நிறைய கஷ்டப்படுவ, எந்த இடத்துக்கு போனாலும் வேலை கிடைக்காம கஷ்டப்படுவ, உன்னோட கஷ்டத்தை நாங்க பார்க்க முடியாது, நீ போக வேணாம் அப்படின்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. ஆனா இவர் உறுதியா இருந்தார், முடியவே முடியாது, நான் போவேன், நான் போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் கடந்து சென்றார். இவருடைய 16வது வயதுல அவருடைய சகோதரர் ஒருத்தருடைய உதவியில ஒரு கடையில, செருப்பு விற்கிற கடையில போய் வேலை கேட்டார். அப்படி வேலைக்கு கேட்க போயிருந்த இடத்துல சாமுவேல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒருத்தருடைய கடையில வேலைக்கு போய் கேட்டார். ஆனா அந்த நபர், நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, உனக்கு நான் எதை நம்பி வேலை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விகளும் கேட்டபோது இவர் அவருடைய சொந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் சொன்னார். உடனே இவர் சொன்ன இந்த காரியம் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இவருடைய சகோதரர் ஒருவர், ஜார்ஜ் அப்படின்னு பேர், அந்த சகோதரர்கிட்ட இவர் விசாரிக்கிறதுக்கு போன் மூலமா தொடர்பு கொண்டு விசாரிச்ச போது அவர் சகோதரர் ஏற்கனவே இவங்களை தடுத்து, நீ போக வேண்டாம், வேலை கிடைக்காது, நீ கஷ்டப்படுவ அப்படின்னு தடுத்த சகோதரர்கள். அந்த சகோதரர்கிட்ட அந்த ஓனர் போன் பண்ணி கேட்ட உடனே, அவனை நம்பி வேலை கொடுக்காதீங்க, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி தப்பா சொல்லிட்டார். ஏன்னா இப்படி சொல்லியாவது அவன் வேலை கிடைக்காம திரும்ப வீட்டுக்கு வந்துருவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இவங்க சகோதரர் இப்படி சொன்னார். ஆனா அந்த வார்த்தையை நம்பிக்கிட்டு அந்த ஓனர், உனக்கெல்லாம் வேலை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். உடனே ரொம்ப சோர்ந்து போய், ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருந்த போது, சாப்பாட்டுக்கு பசிக்கிற நேரத்துல, பசியோடு நின்றுட்டு இருந்த நேரத்துல தேடி வந்து ஒரு நண்பர் பேச வந்தார். அவர்கிட்ட சொன்னார் ரொம்ப வருத்தத்தோடு, எனக்கு எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அதோ அந்த ஒரு கடை செருப்புக்கு அவரை பாருங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கெங்கெல்லாமோ கடைகள் இருந்திருக்கும், என்னென்ன வியாபாரம்னாலும் நடந்திருக்கும், ஆனா அவர் தேடி போனதெல்லாம் செருப்பு கடையில தான் வேலை கேட்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய அறிவு, அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒன்றும் படிக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்னத்தை போய் பெரிய கடைகள் எல்லாம் நின்ற போறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அதே போல இந்த நண்பர் சொன்னபடி இன்னொரு கடையில போய் கேட்க போனா, அந்த கடை ஏற்கனவே அந்த சாமுவேல் என்கிறவருடைய பிரான்ச். அதனால இவரை போனோடனே, இப்படி ஒரு பையன் வந்து வேலை கேட்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல அவனுக்குலாம் வேலை கொடுக்காதீங்க, கிளப்புங்க, அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டார். கடைசி ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வார காலமா ஒரு பக்கமும் வேலை கிடைக்காம சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ என்னவோ ஒரு உணர்த்துதலின்படி மறுபடியும் இந்த சாமுவேல் என்கிறவர்கிட்டயே போய் போய் கேட்க போனார். ஒரு சின்ன நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, சின்ன வயதுல இருந்து அவங்களுடைய தாய் தகப்பன் ஒரு கச்சு கொடுத்திருக்கிறாங்க. என்னது? உன்னோட ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவரை தேடு. அவங்க சொல்ற ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிற திருத்துவத்தை விசுவாசிக்காதவங்க தான். ஒரே தெய்வம், ஒரு யெகோவா தான் தெய்வம் அப்படின்னு சொல்றவங்க தான். ஆனா ஏதோ ஒரு தெய்வம் வந்து உன்னை வழி நடத்தும், அதனால ஆபத்து நேரத்துல கடவுளை தேடு. இந்த வார்த்தை மட்டும் அவர் சின்ன வயதுல இருந்து கற்று கொடுத்து வந்ததுனால அவருடைய உள்ளத்துல, நம்ம இந்த ஆபத்தான சூழ்நிலையில ஏதோ ஒரு தெய்வம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்பி, முத நாள் ராத்திரி பசியின் கூறு, பயங்கர பசி, அந்த பசியின் நடுவுல இருந்து கண்ணீரோடு ஏதாவது ஒரு தெய்வம் எனக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு கேட்டுட்டு, ஒரு மனதில் ஏற்பட்ட உந்துதலின்படி மறுபடியும் அந்த சாமுவேல் என்கிற சகோதரர்கிட்டயே வேலை கேட்டு போனார். உடனே அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இன்னைக்கு இந்த பையனோட முகத்தை பார்த்தா வித்தியாசமா தெரியுதே, அவன் அண்ணன் சொன்ன மாதிரி இல்லையே, சரி கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு அசட்டு நம்பிக்கையில, சரி வா உனக்கு வேலை கொடுக்குறேன், ஆனா ஒண்ணு செய்யணும், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரு சர்ச்சுக்கு போவேன், அங்க நீ வரணும். அங்க சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை முழுசும் சர்ச்சில் தான் நீ இருக்கணும். அங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். சர்ச்சில் சொல்லியிருக்கிற ஆராதனை நேரத்தில் கலந்துக்கணும், சண்டே கிளாஸ் நேரத்தில் கலந்து கொள்ளணும். இதெல்லாம் நீ தவறாம கலந்து கொண்டனா, செருப்பெல்லாம் கவர் பண்ணி, பேப்பர் போட்டு கவர் பண்ணி அடுக்கி எடுத்து வைக்கிற வேலையை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, எனக்கு இந்த வேலை போதும், இவர் சொல்ற கண்டிஷனுக்கு சும்மா கேட்டுக்கிடுவோம். ஏன்னா அவருக்கு வந்து அது எந்த சர்ச்சு, அங்க என்ன சொல்லி தருவாங்க இதெல்லாம் தெரியாது. அதனால தைரியமா சரின்னு சொல்லிட்டார். ஓகே, வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பித்தார். இப்படி இவர் ஆரம்பித்த இந்த சின்ன ஆரம்பம்
இந்த சின்னதான ஆரம்பம். அது என்னன்னா, டெய்லி காலைல வேலைக்கு போயிடுவார். எடுத்து போனோடனே செப்பல்ஸ் எல்லாம் நல்ல புதுசாக பேப்பர் போட்டு அடுக்கி நீட்டாக ரேக்கில் அடுக்கி வைக்கணும். இதுதான் வேலை. இதை முடிஞ்சோடனே அதில் உள்ள 3வது தளத்தில், அந்த கடையில் உள்ள 3வது ஃப்ளோரில் இவர் போய் தூங்கிக்கலாம். சாப்பாடு இவர் கொடுக்குற வருமானத்திலிருந்து அவர் போய் கடையிலையோ இல்லாட்டி எப்படியோ செஞ்சோ சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு சின்ன ஆரம்பம் இவரை சர்ச்சுக்கு நேராக வழி நடத்தினது, ஆண்டவரை தேடுறதுக்கு நேராக வழி நடத்தினது. ஓனர் சொன்ன கட்டாயத்தின்படி ஆலயத்துக்கு போனார். போய் என்ன பண்ணுவார், கடைசி பெஞ்சில் என்ன நடக்குனே கவனிக்க கூடாது. ஏன்னா கவனிச்சா நாமளும் இந்த ஓனர் மாதிரி மாறிடுவோம். அதனால அப்படி மாறிடக்கூடாது, ஓரமா போய் படுத்து தூங்கிடணும் அப்படின்னு தான் எல்லா வாரமும் சர்ச்சைக்கு போவார். சர்ச்சில் போய் கடைசி பெஞ்சில் படுத்து தூங்கிடுவார். எல்லா வாரமும் இதே செய்து கொண்டிருந்தார். முடிஞ்ச உடனே வேற வழியே இல்லை, சண்டே கிளாஸ்க்கு போய் ஆகணும். அவரோட 17வது வயதுல அவர் சண்டே கிளாஸ் போனார். சண்டே கிளாஸ்ல போய் சண்டே ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கறத ஏதோ ஒரு கவனத்துல கவனிச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் இப்படியே நாட்கள் ரொம்ப நாள் போச்சு. ஆண்டவர் அவரை ரொம்ப பாசமா ஆலயத்துக்கு வர்றதை பார்த்து பார்த்து அவர் மேல ரொம்ப அன்பு வைத்தார். அவர் வார வாரம் சர்ச்சுக்கு போறதுனாலயே அவன் ஓனர் கண்கள் இவருக்கு தயவு கிடைத்தது, நிறைய வருமானம்லாம் கிடைச்சது. ஆனா இதை எதுவுமே அவர் மனசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரட்சிப்புக்கு நேரா இவர் தன்னை உட்படுத்துறதுக்கு மனசே ஒத்து போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு பாரம். இந்த பையன் டெய்லி வருகிறான், வாலிப பையன் பாருங்க, 13-14 வயசு ஆன உடனே இப்போ நம்ம பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு வாங்க, சண்டே கிளாஸ்ல உட்காந்து கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ற மனசு இல்லை. நானும் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு, இப்போ நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சகோதரர் ரட்சிக்கப்படல என்கிற ஒரு காரணத்துக்காக அந்த டீச்சருக்கு ஒரு மிகுந்த பாரம். அதனால வார வாரம் சொல்லி பார்த்தார், இவர் சொல்றது அவர் கேட்கல. உடனே அவர் வேலை செய்யற கடைக்கே இந்த டீச்சர் போயிட்டாரு. இவருக்குள்ள ஒரு பாரம். அதனால அந்த கடைக்கு கடந்து சென்று எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். இவர் ஆரம்பித்த வார்த்தையே அவருக்குள்ள ஒரு பெரிய அன்பு இருக்கு, என்ன நேசிக்கிறார் அப்படின்னு இந்த மூடி என்கிறவரால உணர முடிஞ்சுது. அந்த டீச்சர் பேச ஆரம்பிச்ச வார்த்தைகள் தேவ அன்பை வெளிப்படுத்துறத இவர் உணர்ந்தார். உடனே அதை தட்டி கழிக்க இவரால மனசு வரல. உடனே கொஞ்சம் பொறுமையா அவர் சொல்றதை கேட்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார் கண்ணீரோடு, உன்னை நேசிக்கிற இந்த ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை நீ கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். உடனே இந்த வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டுச்சு. உடனே சரி ஒத்துக்கிடுவோம், நம்ம ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு மனசு எதிர்பார்க்கும் போது இவர் காதுகள்ல ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீ நிறைய வாலிப பையன், இப்போ எதுக்கு உனக்கு ரட்சிப்பு, இப்போ எதுக்கு நீ பைபிளும் கைமா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற, இப்போல்லாம் நீ தேட வேண்டாம். ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட போ, அப்ப ரட்சிக்கப்பட்டா போதும். அப்படி இல்லையா, நல்ல வயது முதிர்ந்த பிறகு, வயசான பிறகு நீ ஆண்டவர்கிட்ட போ, அது போதும். இப்பம்லாம் ரட்சிக்கப்படக்கூடாது. நீ இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, பைபிளும் கைமா உன்னை ஊர் ஊரா சுத்த வச்சிருவாங்க அப்படின்னு இவர் காதுகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சத்தம். இதனால இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை உள்ளத்தை தொட்ட போதிலும் ஒப்பு கொடுக்கல. இப்படி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அளவும் இந்த டிஎல் மூடி என்கிற சகோதரர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த 8 மாதமும் அவர் நிம்மதியா தூங்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தூங்கவே விடல. எப்படியாவது இவன் மூலமா அநேக வாலிபர்களை ஆண்டவருக்கு நேரம் வழி நடத்தணுங்கிற ஒரு மிகப்பெரிய பாரம் ஆண்டவருக்கு இருந்தது. அதனால இவரை 8 மாதங்களளவும் விட்டு விட்டு பார்த்தார். கடைசி ஒரு நாள், இனி என்னால முடியாது, எத்தனை நாள் தான் தூங்காம கஷ்டப்படுறது, திரும்பியும் போவோம் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் கிட்ட, அவர்கிட்ட போய் ரட்சிப்பை கேட்போம் அப்படின்னு போனா, முதல்ல அந்த டீச்சர் எவ்வளோ பாசமா இவருக்கு சொன்னாரோ அதை விட பல மடங்கு அவரை, எப்பா நான் தேடின பையன் தேடி வந்துட்டான், இன்னைக்கு இவன் கட்டாயம் ரட்சிக்கப்பட்டாகணும் அப்படிங்கிற ஒரு மிகுந்த பெரிய பாரத்தோடு அந்த டீச்சர் பாசமா அவங்கள உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அவர்கிட்ட ரொம்ப அன்பா பேசி அவருக்கு இயேசுவோட அன்பை சொல்லிட்டார். இந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறார்.
இப்ப இவருக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு தெய்வம், ஒரு மனுஷன் பார்த்தாலே அவரை தெய்வம் நம்பிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த டீச்சர் சாப்பாடு போட்டு அன்பை சொன்னோடனே, இனிமே நான் மறுக்கல, நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த செருப்பு கடையின் பின்புறத்துல கண்ணீரோடு முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதன் பிறகு அவருடைய ஊழியம் பல விதத்துல பயன்பட்டது. இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பை மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான காரியம் உணர்த்தப்படணும். என்னன்னா, இவருடைய குடும்ப பின்னணி யாரால ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுல இல்லை. ஏன்னா அவர் குடும்பத்தை ஊராரே பகைச்சாங்க, எதிர்த்தாங்க. இவெல்லாம் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவர் பிடித்த ஒரே காரணத்தினால இன்னைக்கு பல ஊழியக்காரங்க கூட டிஎல் மூடி என்கிற சகோதரருடைய புத்தகத்தை வாசிக்க கையில எடுத்துட்டா திருப்பி கீழே வைக்க மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அது பாரம் நிறைந்த புத்தகம். அந்த அளவுக்கு அவருடைய பிரசங்கங்கள் அநேக வாலிபர்களை கட்டி எழுப்பி இருக்கிறது. காரணம், தன்னை அர்ப்பணித்த ஒரே ஒரு தகுதியை தான் ஆண்டவர் பார்த்தார். தன்னை அர்ப்பணித்த இந்த மூடியை கர்த்தர் பல மடங்கு ஆசிர்வதித்தார். இவருடைய உடன்பிறப்புகள்ல அநேகரை குறித்து அந்த ஊர் கூட அறிந்திருக்கல. ஆனா இந்த டிஎல் மூடி என்கிற சகோதரர் தன்னுடைய வாலிபத்துல ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த ஊரார் மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகமே இந்த சகோதரரை அறிகிற இடத்துல கர்த்தர் வைத்தார். காரணம், தன்னை ஏற்றுக்கொள்கிறதற்கு, தன்னை அங்கீகரிக்கிறதற்கு ஒரு நபரும் இல்லாத போது என்னை நேசிக்க ஒரு தெய்வம் இருக்கா என்கிற உணர்வு இந்த சகோதரருக்கு உண்டான பிறகு தன்னை அர்ப்பணித்தார். காலம் கடைசி வரைக்கும் அவர் பிரசங்கிக்கிறத விடல அப்படின்னு அவரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இந்த காரியத்துல இருந்து நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது, உங்க வாழ்க்கையோ உங்க குடும்பமோ சிறந்திருக்கிற ஸ்தானத்துக்கு போகணுமானா கர்த்தர் எதிர்பார்க்கிற அடிஸ்தானம் நீங்க ஆண்டவருக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறது மட்டும்தான். நான் முயற்சி செஞ்சா ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு துளி எண்ணம் நமக்குள்ள இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாது. அதை விட ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் என்ன பயன்படுத்துவார் அப்படின்னு அவருடைய கரத்துல நம்மளை அர்ப்பணிச்சுட்டா நம்மை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மை உயர்த்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். தொடர்ந்து இந்த டிஎல் மூடி என்கிற சகோதரரை குறித்து நம்ம தியானிப்போம். இது ரொம்ப தேவை நமக்கு. அவர் அர்ப்பணித்தது போல உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பங்களும் அர்ப்பணிக்கணுங்கிற ஜெப பாரத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.